இன்னைக்கு நம்ம சுவையான கீரை குழம்பு செஞ்சிருக்கோம். எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அறுசுவை அஸ்வினி சேனல். இன்னைக்கு நம்ம கீரை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். கீரை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, புளி, கொஞ்சமா புளி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன். வாங்க வீடியோல இப்போ கீரையை நம்ம குக்கர்ல வேக வைக்க போறோம். அதுக்கு பொருட்கள் போட்டுக்கலாம். சிறுபருப்பு போட்டுக்கலாம். தோரம்பருப்பு போட்டுக்கலாம். தக்காளி, புளி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கீரை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடிக்க அளவுக்கு கீரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற பொருள் தான் நான் போட்டிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கீரைக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. கல்லுப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கு மத்து வச்சு கடைஞ்சி வச்சுக்கலாம். மத்துல நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டோம். இந்த மத்துல நல்லா மசிஞ்சிருச்சு. கீரை ஃபில்டர் பண்ணி வச்சுக்க தண்ணி இருக்கு, ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்புல பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறிச்சு. ஆயில் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன். கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கடைஞ்சி வச்ச கீரை போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கீரை குழம்பு ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு நான் கீரை குழம்பு பண்ணிருக்கேன். கீரை குழம்புக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன். இதோட லிங்கை நான் மேலே பின் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.